பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன், ஹல்லேலூயா. இரட்சகராகி இயேசு இவ்விதமாக முன் அறிவித்து சொன்ன வார்த்தை இந்த உலகத்தில் உண்மையாகவே உபத்திரம் உண்டு என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். பாருங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை முடிக்கும்போது இன்னொரு காரியம் வந்துடுது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாகுதுன்னா, இந்த கடைசிக்கு நாட்கள் இல்லை, உபத்திரவத்தின் நாட்களாக தான் இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உபத்திரவ நாட்களில் இருக்கும், ஆனால் அந்த உபத்திரவ நாளை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா பலவீனப்படாதீங்க. அந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்கும் போதோ இல்லை உபத்திரவ பாதையில் நீங்கள் நடக்கும்போதோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் திட மனசாக இருங்க, ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு இதே இடத்துல தான் அவர் இந்த இடத்துல தான் வாழ்ந்தார். ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய உபத்திரவ பாதைகள் எல்லாம் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு தெரியாது மறைவானது ஒன்றும் இல்லை. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காரியத்தை அவரும் அனுபவித்தார். ஆனாலும் கடைசி முடிவு பரியந்தத்தில் பார்த்தோம் என்றால் அவர் சிலுவையில் வரைக்கும் அவருக்கு அந்த உபத்திரவ காலம் தொடர்ந்து இருந்தது. ஆனால் அவர் மறுபடியும் 3ஆம் நாள் இந்த உலகத்தின் காரியங்களை ஜெயித்தார். மாம்சத்தை ஆவியினாலே அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் அருமையான பிள்ளைகளே, நமக்கு ஏராளமான சோதனைகளும் பிரச்சனைகளும் வருகிற சூழ்நிலையில் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளுகிறீங்க? வேத வசனத்தை கொண்டு எதிர்கொள்ளுங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் உபவாசம் வைத்து விட்டுட்டு அவர் ஊழியத்துக்குள்ளே கடந்து வரணும். 30வது வயசில் அவர் உபவாசிக்கிற நேரத்தில் பிசாசானவன் சோதிக்கிறான். அவன் எப்பேற்பட்ட சோதனை கொடுக்குறான்னா, அந்த அப்பத்தினால அவன் சோதிக்கிறான். அவர் பசியாக இருக்கிறாரு, இப்போ அவர்களுடைய தேவை என்ன, அவர் தேவையில் நம்ம சோதிக்கிறோம். இப்பொழுது நம்மளுடைய தேவை என்ன, நம்ம எந்த மனநிலைமையில் இருக்கிறோம், என்ன பிரச்சனையில் இருக்கிறோம், அதை அறிந்து தான் பிசாசு சோதிக்க வருவான். மன சோர்வாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத உங்கள் மனம் துக்கப்படுற விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு வருவான். அதை யோசிச்சு அந்த மனநோயாக அதை மாற்றிடுவான். இல்லை சரீர பிரகாரமாக பலவீனமாக இருந்தீங்கன்னா திருப்பி ஜுரம், வியாதி, பலவீனம், நீங்கள் எதில் பலவீனப்படுறீங்கன்னு அந்த பிசாசானவன் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான். அதை நோக்கி தான் எய்வான். அவன் அதை நோக்கி தான் நம்மக்கிட்ட அந்த காரியங்களை வெளிப்படுத்துவான். உடனே ஆமாம், எனக்கு பலவீனமாக இருக்குது, எனக்கு சோர்வாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பலவீனத்தில் விழுந்து அதில் நம்ம அவஸ்தைப்படுறது போல் நமக்கு ஒரு சில நேரங்களில் பயமே நமக்கு வந்துடும். ஐயோ, நம்ம மரித்துருவோமோ அப்படின்ற மாதிரி. இல்லை, இந்த உபத்திரவு காலங்களில் இந்த உலகத்தின் காரியங்களை கிறிஸ்து எல்லா காரியம் ஜெயித்தது போல் உங்களாலையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஸோ மனம் தளர்ந்துடாதீங்க. உலகத்தில் உபத்திரம் உண்டு, தேவன் திட்டமாய் தெளிவாய் காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு பிரசவ ஸ்திரீயானவள் தன் பிள்ளை பெறுவதற்கு முன்பதாக அவள் எவ்வளோ கர்ப்ப வேதனைப்படுகிறா, எவ்வளோவா வேதனை அடைகிறா. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பெற்றதுமே அந்த உபத்திரவத்தை அவன் நினையாது இருக்கிறது போல இந்த நாட்களில் உபத்திரவ பாதையில் நீங்கள் கடந்து வந்தால் கூட இது கொஞ்சம் காலம்தான், இந்த பீரியட் மட்டும்தான். இதை விசுவாசத்தில் மேற்கொள்ளும் போது அந்த உபத்திரவ காலத்தில் நீ இருக்கிற உண்மையை கண்டு ஆண்டவருடைய இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கவும் அவர் வல்லமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலை அபாத்திரமாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. நீங்கள் நினையாத சூழ்நிலைகளுக்குள்ளே கர்த்தர் கடந்து செல்லும்போது அதில் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. ஏன்னா திட்டமாய் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டாக இந்த உலகத்தில் எல்லா காரியமும் ஆண்டவர் முன்னதாகவே அறிவிக்கிறார். பாருங்கள், நம்ம ரட்சகர் எப்பேற்பட்டவர்னா, எதுவுமே நடக்காது, நீங்கள் தைரியமாக இருங்க, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை. இந்த காலகட்டத்தில் நீ இப்படி தான் பயணிக்கணும்னு ஒரு பயணத்தின் பாதையை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அந்த வழியில் நம்ம கடந்து போகிறோம். கடனாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், தேவையில்லாத மன உளைச்சலாக இருக்கட்டும், நாம் கற்றுக்கொள்ள முடியாத பாடம், இதெல்லாம் நம்மளால் சகிக்க முடியாத பாடம். ஆனால் கர்த்தர் அதில் தான் நம்மளை பயணிக்க வைப்பார், அதில் தான் நம்மளை கொண்டு போக செய்வார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா பவுலுடைய காலகட்டத்தில் அவருடைய கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர் கப்பல் பிரயாணத்தில் பயங்கர உபத்திரவமான ஒரு பாதை முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதை இவன் கூட பயணிக்கிறவங்களை பார்த்து சொல்கிறான், நம்ம இந்த பிரயாணத்தில் நமக்கு உயிர் சேதம் வராது, ஆனால் கப்பல் சேதம், பெரிய சேதம்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டமாய் முன்ன அறிவிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்குள்ளாக அவன் கடந்து போகும்பொழுது, அந்த சூழ்நிலை கடந்து போகும்போது கர்த்தர் அவனையும் அவனோடு கூட இருந்தவர்களையும் கர்த்தர் காப்பாற்றினார். ஸோ இப்பேற்பட்ட பயணங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமேன், அல்லேலூயா. சிங்க கெபியில் இருந்த தானியேலை கைவிடலையே ஆண்டவர். ஷாத்ராக் மேஷாக்கை கைவிடலையே. பாடுபட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வேதாகமத்தில் பார்க்குறோம், யாரையுமே ஆண்டவர் கைவிடலை. உபத்திர பாதையில் நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் கடந்து வந்தார்கள். இன்றைய வசனம், இன்றைய வார்த்தை, உலகத்தில் உனக்கு உபத்திரம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நீ டார்கெட் பண்ணுற, நீ எதிர்ப்பு நோக்குகிற விஷயமெல்லாம் நடக்காமே கூட இருக்கலாம். நான் பிளான் பண்ணனே, இதை
இதை நான் முடிக்கணும்னு நினச்சினேன், அதை செய்யணும்னு நினச்சினேன், அதை எதுவுமே நடக்கலையே. சில நேரங்களில் இவ்விதமான ட்ரையான ஒரு சூழ்நிலை கடந்து போகலாம். இதுவும் உனக்கு ஒரு பெரிய உபத்திரமாக உங்களுக்கு காணப்படலாம். இந்த உபத்திர பாதையில் கூட நீங்கள் திடம் கொள்ளுங்க, திடம் மனதாக இருங்க. கர்த்தரை நீங்கள் தெய்வமாக வச்சுருக்கீங்க. நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். சரீர பிரகாரமான காரியங்களை ஜெயித்து மேலே வருவீங்க. ஸோ உங்களுடைய எதிர்கால திட்டங்களில் நீங்கள் ஜெயித்து மேலே வருவீங்க. தோல்வி போன்ற சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் தோல்வி உங்களுக்கு வராது. அதை ஜெயிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. ரட்சகரை நீர் உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்க. அவர் நிச்சயமாக உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து வழி நடத்துவார். அவர் சொல்கிறார் பாருங்க, ஆனாலும் நீங்கள் தைரியமாக இருங்க, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்க, ஆனாலும் நீங்கள் ஒன்றை மறந்துடாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்றது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது மடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை சூழ்நிலைகளை கண்டு துவண்டு போய் இந்த உலக உபத்திரம் வேண்டாம் ஆண்டவரே, இதை காட்டிலும் மரணமே மேல் என்று ஒரு விதமான மன நிலைமையில் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஆண்டவரே நீர் பலத்தை கட்டளிடுவீராக. ஆண்டவரே நீ ஜெயித்தது போலவே இந்த பிள்ளைகளும் இந்த காரியங்களை ஜெயித்து ஆண்டவரே சாட்சியாய் வாழ கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் பிள்ளைகளோடு இரும் வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேளையில் அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு தான் அந்த வியாதி பலவீனங்கள் நீக்கி பூரண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.